அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ நடந்து முடிந்த யூஜிடிஆர்பி தேர்வில் கேட்கப்பட்ட யூனிட் 2இல் இருந்து இந்த டி தொகுதி மற்றும் எஃப் தொகுதி தனிமங்களில் கேட்கப்பட்ட வினாக்கள், விடைகள், விளக்கங்களை பற்றி பேசலாம். இந்த பகுதியில் இருந்து நமக்கு 7 வினாக்கள் கேட்கப்பட்டிருக்கு. ஏற்கனவே இதுக்கு முந்தைய வீடியோ இந்த பி தொகுதி தனிமங்களில் கேட்கப்பட்ட 8 வினாக்களுக்கான விடைகள், விளக்கங்களை பேசியிருக்கிறோம். அதனால் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் இதுக்கான வீடியோ லிங்க் இருக்குது, நீங்கள் பாருங்கள். இந்த வீடியோ நமக்கு யூஜிடிஆர்பி மட்டும் இல்லாமல் நமக்கு நீட்டு தேர்வுக்கு தயாராகக்கூடிய மாணவர்கள், ஐஐடி ஜேஇஇ, அதே போல் டிஆர்பி, டிஎன் செட்டு போன்ற தேர்வுக்கு தயாராகக்கூடிய அனைத்து போட்டித் தேர்வர்களுக்கும் இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும். ஏனெனில் இந்த பாடப்பகுதி டி தொகுதி மற்றும் எஃப் தொகுதி தனிமங்கள் அனைத்து தேர்வுகளுக்கும் பொதுவான ஒரு பாடப்பகுதியாக நமக்கு போட்டித் தேர்வுக்கான பாடத்திட்டத்தில் சிலபஸில் ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. வாங்க இந்த பகுதியில் கேட்கப்பட்ட வினாக்கள், விடைகள், விளக்கங்களை நம்ம பார்க்கலாம். கொஷின் நம்பர் 32 கேள்வி என்ன கேட்டிருக்காங்கன்னா, விச் டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ் டஸ் நாட் கம்ப்ளீட்லி ஃபில் இந்த எலக்ட்ரான் இன் 4s சப்ஷெல் அப்படின்றதே கேள்வி கேட்டிருக்காங்க. எந்த இடைநிலை தனிமம் 4s ஆர்பிட்டாலில் நிரப்ப முற்படாது அப்படின்றத கேள்வி கேட்டிருக்காங்க. கோபால்ட்டா, அயனா, நிக்கலா, காப்பரா அப்படின்றது. இதுக்கு நமக்கு சரியான விடை காப்பர். என்ன ரீசன்னா, காப்பருக்கான அட்டாமிக் நம்பர் 29 அப்படின்னு சொல்லுவோம். இதனுடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆர்கான் நமக்கு 3d10 4sல ஒரு எலக்ட்ரான் இருக்கும். இதுதான் ஒரிஜினல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். பட் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது என்ன, எதிர்பார்ப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கல, அதே ஆர்கான் 3d9 4s2 அப்படின்றது நம்ம எதிர்பார்ப்போம். 4sல 2 அப்படின்றத எதிர்பார்ப்போம். ஆனால் இது மாதிரி இல்லாமல் இந்த டி ஆர்பிட்டால் 10 அப்படின்றது ஃபுல்ஃபில் ஆகும். 4sல் 1 அப்படின்றது ஆஃப் ஃபீல்டு கான்ஃபிகரேஷனாகவும் மாறுவதனால நமக்கு சரியான விடை காப்பர் இந்த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனை பெற்றிருக்கும். 3d10 4s1 அப்படின்ற எலக்ட்ரான் அமைப்பை பெற்றிருக்கும். இது தொடர்பாக நமக்கு போட்டித் தேர்வில் இந்த 3D சீரீஸ் எலமெண்ட், 3வது வரிசை 3D சீரீஸ் எலமெண்ட்டுடைய வினாக்கள் நமக்கு கேட்டுக்கிட்டே இருக்காங்க. இதில் வேறு என்ன வினாக்கள் கேட்பாங்கன்னா, இதனுடைய ஆக்சிடேஷன் நம்பர், ஆக்சிஜனேற்ற எண்ணையும் வினாக்களாக கேட்பாங்க. பாருங்கள், ஸ்கேண்டியம் அட்டாமிக் நம்பர் நமக்கு 21ங்க. ஸ்கேண்டியத்துக்கு 21. எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 3d1 4s2. பாருங்கள், 3dயில் ஒரு எலக்ட்ரானும் 4sல 2 எலக்ட்ரானும் இருக்காங்க. இதனுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு இந்த 2+1 3 எலக்ட்ரான்ஸ் வெளியே போச்சாங்கன்னா 3+ இருப்பாங்க. தென் டைட்டானியம் அட்டாமிக் நம்பர் 22, எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 3d2 4s2. இதனுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு 2 பாசிபிலிட்டி இருக்குது. ஒன்று டியில் இருக்க 2 எலக்ட்ரானும் வெளியே போகலாம், அல்லது 4sல இருக்கக்கூடிய 2 எலக்ட்ரான், அல்லது டியில் இருக்கக்கூடிய 2, டோட்டலாக 4ம் போகலாம். அதனால் 2 4 அப்படின்றது நமக்கு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். வனேடியம் 23, இதனுடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 3d3 4s2. இதனுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் இங்கே கொடுத்துருக்கு, பார்த்து வச்சுக்கோங்க. தென் குரோமியம் அட்டாமிக் நம்பர் 24, இது நமக்கு அனாலமஸ் நேச்சர். இதனுடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனும் நமக்கு வித்தியாசமாக இருக்குது. அதனால் 24 கேர்ஃபுல்லாக பார்த்துக்காங்க. நம்ம எதிர்பார்க்குறது என்ன எதிர்பார்ப்போம், 3d4 4s2 அப்படின்றது எதிர்பார்ப்போம். ஆனால் அது தவறு. 3d5 4s1 அப்படின்றதா மாறும். பாருங்கள், ரீசன் அப்படின்னா ஸ்டேபிள் ஆஃப் ஃபீல்டு டி சப்ஷெல். டி ஆர்பிட்டால் 5 எலக்ட்ரான்கள் நிரப்பப்படும். எஸ்எல் இருந்து ஒரு எலக்ட்ரான் டி ஆர்பிட்டாலுக்கு ஷிஃப்டிங் நடக்கும். அதனால் இதுவும் நமக்கு கேள்வி கேட்கலாம். இந்த குரோமீத்தை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் ஆக்சிடேஷன் ஸ்டேட் +6 வரைக்கும் போகும். தென் அதே போல் மேங்கனீஸ் அட்டாமிக் நம்பர் 25, எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 3d5 4s2. இதை பொறுத்த வரைக்கும் மேங்கனீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஆக்சிடேஷன் ஸ்டேட் இந்த 3D சீரீஸில் ஹையஸ்ட் ஆக்சிடேஷன் ஸ்டேட் யாருக்குன்னா மேங்கனீஸுக்கு தான். எவ்வளோ வரைக்கும் இருக்குது, +7 வரைக்கும் இருக்காங்க. இது வினாக்கள் வரலாம். தென்
அட்டாமிக் நம்பர் 26 அயனுடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 3d6 4s2. அயனை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட் காமனாக ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு +2 +3 இதை தான் நம்ம சொல்கிறோம். இந்த +2 அப்படின்னா கேட்டால் ஃபெர்ரஸ்ஸு, +3 வந்ததுன்னா ஃபெர்ரிக். அந்த 2 வேர்டை ரிமெம்பர் பண்ணிக்கோங்க. தென் அட்டாமிக் நம்பர் 27 வந்து கோபால்ட்டு, எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 3d7 4s2. தென் அட்டாமிக் நம்பர் 28 நிக்கல், எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் பாருங்கள் 3d8 4s2. தென் அட்டாமிக் நம்பர் 29 இதுதான் நமக்கு கேள்வி கேட்கப்பட்டது. காப்பர், எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 3d10 4s1. இதுவும் வந்து ஸ்டேபிள். டி ஆர்பிட்டால் வந்து 10 எலக்ட்ரான்ஸ் இருக்கிறதுனால எஸ்ஸிலிருந்து ஒரு எலக்ட்ரான். பட் எதிர்பார்க்கறது என்ன, 3d9 4s2 அப்படின்றது எதிர்பார்க்குறோம். அது மாதிரி இல்லை. தென் அதுக்கு அடுத்தபடி அந்த காப்பரை பொறுத்த வரைக்கும் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு 2 இருக்குது பாருங்கள். இங்கேருந்து 4sலேருந்து ஒரு எலக்ட்ரான் போனால் அது வந்து +1, அல்லது டியிலிருந்து ஒரு எலக்ட்ரான் போனால் +2. இந்த +1 இருந்தாக்கில் அது பேர் வந்து குப்ரஸ். +2 போச்சுன்னா குப்ரிக். அப்படின்னா காப்பருடைய 2 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு. தென் ஜிங்க்கு, அட்டாமிக் நம்பர் 30 இதனுடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 3d10 4s2. ஜிங்கை பொறுத்த வரைக்கும் ஒன்லி 1 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு. எது மட்டும்தான் பாசிபிலிட்டி இருக்குது, +2 மட்டும்தான். இந்த 4sல் இருக்கக்கூடிய அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லிலிருந்து 2 எலக்ட்ரான் மட்டும்தான் வெளியேறுவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் எந்த வகையான போட்டித் தேர்வுகளாக இருந்தாலும் சரி, இதனுடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனில் இருந்தும் அணு எண்ணை பேஸ் பண்ணியும் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை பேஸ் பண்ணியும் நமக்கு வினாக்கள் வந்து ரிப்பீட்டேஷன் ஆகுது. அதனால் இந்த தகவலை நல்லா பார்த்துக்காங்க. நெக்ஸ்ட்டு கேள்வி, கொஷின் நம்பர் 38. விச் அமாங் த ஃபாலோயிங் லாந்தனைடு அயன் இஸ் டயாமேக்னெட்டிக் அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. ஜென்ரலாக லாந்தனைட்ஸ் எல்லாமே பாராமேக்னெட்டிக் நேச்சர். மறந்துடாதே, லாந்தனைடுகள் எல்லாமே பாராகாந்த தன்மை உடையவை. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு எஃப் ஆர்பிட்டால் ஒரு எலக்ட்ரான் இது இருந்து, அதுவும் எந்த எஃப் 4fல 14 எலக்ட்ரான்ஸ் வரைக்கும் 14 எலக்ட்ரான்கள் வரைக்கும் நிரப்பப்படும் பொழுது அன்பேர்டு எலக்ட்ரான் ஞாபகம் வச்சுக்கேன். பாராமேக்னெட்டிக்னா ப்ரெசன்ஸ் ஆஃப் அன்பேர்டு, தனித்த நிலையில் எலக்ட்ரான்கள் வந்து இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது அதனுடைய மேக்னெட்டிக் நேச்சர் பாரா. பட் இங்கே கேள்வி என்ன கேட்குறாங்க, லாந்தனுடைய அயான் ஃபார்ம் வந்து யார் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ஆன்சர் வந்து நமக்கு ஆப்ஷன் ஏ, லாந்தனம் 3+ அப்படின்றது சரிதான். லாந்தனம் 3+ தொடர்பாக வேறு என்ன கேள்வி கேட்பாங்க பாருங்கள். 4f பிளாக் எலமெண்ட்ஸுக்கு பேர் லாந்தனைட்ஸு. ஏன் பேர் கொடுக்குறோன்னா, லாந்தனத்தை கண்டினியூ பண்ணி வர்றதுனால லாந்தனைடு. இந்த 4fல அட்டாமிக் நம்பர் எதுலேருந்து எது வரைக்கும்னு ஒரு கேள்வி கேட்கலாம். அட்டாமிக் நம்பர் 57 இருந்து அட்டாமிக் நம்பர் 71 வரைக்கும் இருக்கக்கூடியது. இப்போ இதே மாதிரி லாந்தனத்துக்கு இப்போ கேட்டிருக்காங்க இல்லையா, பாருங்கள் என்ன ப்ளஸ்ஸு 3+. 3+ஐ பொறுத்த வரைக்கும் பாருங்கள், 4f ஆர்பிட்டாலில் 0 எலக்ட்ரான்ஸ் தான் இருக்காங்க. 4fல 0வா அல்லது பாருங்கள் 4fல 14 இருந்தால் மட்டும் இட் வில் பி டயாமேக்னெட்டிக். அப்படின்னா இவரும் டயாமேக்னெட்டிக். அதனால் அடுத்த கேள்வி என்ன கேட்பாங்க, எது வந்து டயாமேக்னெட்டிக் நேச்சர். இப்போ கேட்டது லாந்தனம். அங்கே ஆப்ஷன்ஸ் வந்து லுட்டீஷியம் இல்லை. மேபி லுட்டீஷியம் 3+ கொடுத்துருந்தா அவரும் டயாமேக்னெட்டிக்கு தான். லாந்தனம் 3+ம் டயாமேக்னெட்டிக்கு தான். இது ஒன்று. தென் அது மட்டும் இல்லாமல் இந்த லாந்தனத்தினுடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் என்னன்னு கேட்பாங்க. நம்ம என்ன நினைப்போம், இது வந்து எஃப் தொகுதி 4f, எஃப்ல எலக்ட்ரான்ஸ் இருக்குன்னு நினைப்போம். அது வந்து தவறு. லாந்தனம் வந்து பிலாங்ஸ் டு டி பிளாக். அது வந்து டி தொகுதி தனிமம். அதனால் பாருங்கள், 5dயில் ஒரு எலக்ட்ரானும் 6sல 2 எலக்ட்ரான்ஸ் தான் இருக்கும். எஃப்ல எலக்ட்ரான்கள் வந்து இருக்க மாட்டாங்க அப்படின்றத தெளிவாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. தென் அதே போல் சீரியம் வந்து கேள்வி கேட்கலாம். சீரியம் அப்படின்றது நமக்கு எஃப் தொகுதி தானே, அப்படின்னா டி ஆர்பிட்டாலில் எலக்ட்ரான் இருக்க மாட்டாங்களேன்னு நினைப்போம். அதுவும் தவறு. சீரியத்துக்கு 5dயில் 1 எலக்ட்ரான்ஸ் வந்து இருக்காங்க. அதே போல் கடோலினியத்துக்கு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் மிக மிக அதிகம். பாருங்கள், 4fல 7, 5dயில் 1, 6sல 2 அப்படின்னு சொல்கிறோம். அதே போல் இங்கே வாங்க, எதில் அப்படின்னு கேட்டால் லுட்டீஷியம். இந்த லுட்டீஷியத்தில் பார்த்தீங்கன்னா 5dயில் ஒரு எலக்ட்ரான். ஸோ ஒட்டு மொத்தமாக இந்த 14 எலமெண்ட்டில்
5Dயில் மட்டும் ஒரு எலக்ட்ரான் இருக்கிறது 3 பேருக்கு மட்டும்தான். இது வந்து நமக்கு கேள்விகள் வந்து கேட்பாங்க. அதே போல் லாந்தனைட்ஸ் எல்லாருமே பாராமேக்னெட்டிக் தான், அதில் எந்த டவுட்டும் வேண்டாம். பாராமேக்னெட்டிக். ஸோ இந்த பாராமேக்னெட்டிக் நேச்சரில் எதுக்கு அதிக பாராமேக்னெட்டிக்னு கேட்பாங்க. ஆன்சர் 64 வந்து கடோலினியம். ஒய் வாட் இஸ் த ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள், கடோலினியத்துக்கு பொறுத்த வரைக்கும் 4f+7 அன்பேர்டு எலக்ட்ரான்ஸ் இருக்குது. 5Dயில் ஒரு எலக்ட்ரான். ஸோ டோட்டலாக 7+1 8 அன்பேர்டு எலக்ட்ரான்ஸ் வந்து இருக்கிறாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, அன்பேர்டு எலக்ட்ரான்ஸ் வந்து மோர் அதிகமாக இருக்கிறதுனால இது வந்து பாராமேக்னெட்டிக் நேச்சர் வந்து அதிகம். இது எல்லாமே இந்த பகுதியிலிருந்து வினாக்கள் டச் பண்ணக்கூடிய பகுதிகளாக இருப்பாங்க. அடுத்த கேள்வி பார்க்கலாம் பாருங்க. 39 வாட் இஸ் த பர்சன்டேஜ் ஆஃப் குரோமியம் இன் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அப்படின்றத கேள்வி கேட்டிருக்காங்க. துருப்பிடிக்காத எஃகில் குரோமியத்தின் சதவீதம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ. இதை பொறுத்த வரைக்கும் குரோமியத்தில் 11.5% இருந்து உங்களுக்கு 18% வரைக்கும் குரோமியம் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் இருக்கலாம். இது தொடர்புடைய வேறு என்ன கேள்விகள் கேட்கலாம் அப்படின்னா பாருங்கள், இதுதான் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் யார் யார் இருக்காங்க அப்படின்னு கேட்கலாம். அயன் இருக்குது, குரோமியம் இருக்குது. குரோமியத்தில் தான் நமக்கு 11.5%லிருந்து 18% வரைக்கும் இருக்கலாம். நம்பர் 2 இன்வர். இது வந்து காம்படேட்டிவ் எக்ஸாமில் ரிப்பீட்டடாக கேட்குறது. இன்வர் அப்படின்றவங்களுடைய யூஸ் என்னன்னு கேட்பாங்க. இன்வர்ன்றது பாருங்கள், அயன் ப்ளஸ் நிக்கல். வாட் இஸ் த யூஸ் ஆஃப் இன்வர் அப்படின்னா இதுதான் உங்களுக்கு ஆன்சர். எது? பெண்டுலம் அப்படின்றது தயாரிக்கவும், தென் வாட்ச் நம்ம கடிகாரங்கள் தயாரிக்கவும், பெண்டுலம்னா தமிழ் வந்து தனி ஊசல் தயாரிக்கவும், வாட்ச் தயாரிக்கவும் வந்து பயன்படுத்துகிறோம். அதுக்கு அடுத்தபடியாக இந்த டங்ஸ்டன் ஸ்டீல் அப்படின்றத பாருங்கள், யாரை பயன்படுத்துகிறோம்? டங்ஸ்டன் அப்படின்றத வந்து பயன்படுத்துகிறோம். இது எதற்காக பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா பாருங்கள், ஹை ஸ்பீடு கட்டிங் டூல், அதிவேகமாக இயங்கக்கூடிய துளையிடக்கூடிய கருவிகள், வெட்டும் கருவிகள் செய்ய வந்து டங்ஸ்டனை வந்து நம்ம பயன்படுத்துகிறோம். இது தொடர்பாக வேறு என்ன கேள்விகள் கேட்பாங்கன்னா, இந்த அயன் இருக்குது பாருங்கள், இரும்பை பர்சன்டேஜ் ஆஃப் கார்பனுடைய சதவீதத்தை கொண்டு ஞாபகம் வச்சுக்கோங்க, பர்சன்டேஜ் ஆஃப் கார்பனை கொண்டு 3 வகைகளாக கிளாசிஃபிகேஷன் பண்ணுறோம். வாட் ஆர் த டைப்ஸ்? நம்பர் 1 பாருங்கள், லோ பர்சன்டேஜ் ஆஃப் கார்பன் இருந்தால் அதுக்கு பேர் வந்து சாஃப்ட் ஸ்டீல் அப்படின்னு பேர். எவ்வளோ பர்சன்டேஜ்? 0.25%. தென் த மீடியம் பர்சன்டேஜ் ஆஃப் கார்பன் இருந்ததுன்னா தட் இஸ் கால்டு மைல்டு ஸ்டீலு. த பர்சன்டேஜ் ஆஃப் கார்பன் எவ்வளோ இருக்குது பாருங்கள், 0.25லேருந்து 0.5% வரைக்கும் இருப்பாங்க. தென் பர்சன்டேஜ் ஆஃப் கார்பன் வந்து அதிகமாக இருந்ததுன்னா அவருக்கு பேர் என்ன சொல்கிறோம்? ஹார்டு ஸ்டீல், கடினமான எஃகு அப்படின்னு பேர் கொடுக்குறோம். பாருங்கள் எவ்வளோ இருக்காங்க, 0.1லிருந்து 1.5% வரைக்கும் கார்பன் இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த கேள்விக்கு பார்க்கலாம். கொஷின் நம்பர் 40 என்ன கேட்குறாங்க? விச் இஸ் த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆஃப் லாந்தனம்? இதை நான் முன்னர கேள்வியிலே சொல்லிட்டு வந்தேன். இதில் என்னென்ன கேள்விகள் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்கலான்ட்டு ஒரு 3 கேள்வி சொன்னோம். அந்த பகுதியிலிருந்து அப்படியே ரிப்பீட்டேஷன் ஆகிருக்கு பாருங்கள். லாந்தனத்தினுடைய எலக்ட்ரான் அமைப்பு என்ன அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. நம்ம முன்னரே சொன்னோம், லாந்தனத்துக்கு அணு எண் எவ்வளவு? 57. இது எந்த தொகுதிக்கு சேர்ந்தது? டி தொகுதிக்கு சேர்ந்தது. டி தொகுதி இருக்கிறதுனால இதில் பாருங்கள், 5Dயில் ஒரு எலக்ட்ரானும் 6Sல் 2 எலக்ட்ரானும் இருக்குவாங்க. இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய 4Fல் 0 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஸோ அப்படின்னு இருக்கிறது எது ஆப்ஷனு? ஆப்ஷன் பி அப்படின்றது இருக்காங்க. ஆப்ஷன் பி. இதே இமேஜஸ் தான் மீண்டும் நான் காட்டுறேன் உங்களுக்கு. பாருங்கள், லாந்தனம் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் தான் கேட்டிருக்காங்க. எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் லாந்தனத்துக்கு தான் கேள்வி கேட்டிருக்காங்க. பாருங்கள் என்ன இருக்குது, 5D1 6S2. முன்னாடி இதே லாந்தனம் தான் என்ன ப்ளஸ்ஸு கேட்டாங்க, 3+க்கு கேட்டாங்க. 3+க்கு என்ன சொன்னோம்? 4Fல 0 அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா டியிலிருந்து ஒரு எலக்ட்ரான் வெளியே போயிடும், எஸ்லேருந்து 2 எலக்ட்ரான் வெளியே போயிடுவாங்க. இந்த பகுதியில் வேறு என்ன கேள்வி கேட்பாங்கன்னு சொன்னோம்? மேக்னெட்டிக் நேச்சர். பாருங்கள், இது 0 இருக்கிறதும் 14Fல 14 இருக்கிறதும் 4Fல 14 இருக்கிறதும் டயா மேக்னெட்டிக். டயா, இவரும் டயா. மீண்டும் ரிப்பீட்டேஷன் பண்ணுறேன், ரிமைனிங் இருக்கக்கூடிய எல்லாருமே
என்ன நேச்சர்? பாராமேக்னெட்டிக். இந்த பாராமேக்னெட்டிக்கில் எது அதிகமான நேச்சர் அப்படின்னு கேட்டால் அந்த 4f+7. ஏன்னா 7 அன்பேர்டு எலக்ட்ரான்ஸ் இருக்கக்கூடிய கடோலினியம் வந்து நமக்கு பாராமேக்னெட்டிக் நேச்சர் வந்து அதிகம் அப்படின்னு பார்த்துக்காங்க. அதே போல் இந்த 5Dயில் எதுக்கு ஒரு எலக்ட்ரான் இருக்குன்னா 3 பேருக்கு. நம்பர் 1 வந்து சீரியம், நம்பர் 2 கடோலினியம், நம்பர் 3 லுட்டீஷியம். இந்த 3 பேருக்கும் பாருங்கள் 5Dயில் ஒரு எலக்ட்ரான்ஸ் இருப்பாங்க. நெக்ஸ்ட் கேள்விக்கு போகலாம் பாருங்க. 51 டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ் ஆர் கலர்டு டியூ டு தி பிரசன்ஸ் ஆஃப் அப்படின்றது கேள்வி கேட்டிருக்காங்க. இடைநிலை தனிமங்கள் நிறமுடையதாக இருக்க காரணம். ஆன்சர் வந்து டி பிளாக் எலமெண்ட்ல டி எலக்ட்ரான்ஸ் வந்து இருப்பாங்க. இந்த இடைநிலை தனிமங்கள் அப்படின்றதுக்கு இன்னொரு நேம் தான் என்ன சொல்றோம்? டி பிளாக் எலமெண்ட்ஸ், டி தொகுதி தனிமங்கள். இந்த டி தொகுதி தனிமங்கள் டிடி டிரான்சிஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க. டிடி டிரான்சிஷன் வந்து பாசிபிலிட்டி இருக்குது. அதனால் இட் வில் பி ஃபார்ம் கலர்டு. இது தொடர்பாக வேறு என்ன கேள்விகள் கேட்கலாம்னா இங்கே இருக்குது பாருங்கள். நம்பர் 1, த மோஸ்ட் ஆஃப் த டிரான்சிஷன் மெட்டல் அயான்ஸ் எக்ஸிபிட் கலர். நமக்கு இடைநிலை உலோகங்களினுடைய அயனிகள் பெரும்பாலும் எப்படி இருக்காங்க? நிறமுள்ளதாக இருக்காங்க. ஏன் நிறமுள்ளது அப்படின்னா முன்னரே சொன்ன பாருங்க. திஸ் இஸ் டியூ டு டிடி டிரான்சிஷன் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான் இந்த T2G ஆர்பிட்டால் இருந்து EG ஆர்பிட்டால் செட்டுக்கு எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர் ஆகிறதுனால அதுக்கு என்ன பேர் சொல்கிறோம்? டிடி டிரான்சிஷன். நமக்கு தெரியும் இந்த பிரசன்ஸ் ஆஃப் லிகாண்டுடைய எலக்ட்ரான்ஸு எந்த ஆர்பிட்டால் இருப்பாங்க? டி ஆர்பிட்டால். டி ஆர்பிட்டால் வந்து 5 டீஜெனரேட் ஆர்பிட்டாலாக இருக்காங்க. இந்த டீஜெனரேட் ஆர்பிட்டால் வந்து லிகாண்ட் ஆர்பிட்டால் எலக்ட்ரான்ஸை கொடுக்குறப்ப ப்ரொபோஷல் நடக்கும். அப்போ இட் வில் பி ஸ்பிளிட்டட். அது வந்து ரெண்டாக பிரியுது. இந்த கீழே இருக்கக்கூடிய 3 ஆர்பிட்டாலுக்கு பேர் T2G செட்டுன்னு பேர். மேலே இருக்கக்கூடிய 2 ஆர்பிட்டாலுக்கு EG செட் அப்படின்னு பேர். இப்போ இந்த T2Gயில் எத்தனை எலக்ட்ரான் இருக்குது பாருங்கள்? 1 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. we can apply some amount of energy. நம்ம கொஞ்சமாக ஆற்றலை கொடுக்குறோம். எந்த ஃபார்மில்? லைட்டு அல்லது ஹீட்டு. ஒளி வடிவத்தில், வெப்பத்தின் வடிவத்தில் இந்த எலக்ட்ரானை ஹீட் பண்ணும் பொழுது இந்த எலக்ட்ரான் வில் பி எக்ஸைட்டேஷன் நடக்கும். எங்கேருந்து எங்கே? T2Gயில் இருந்து EGக்கு நடக்கும். இப்போ T2Gயில் ஒரு எலக்ட்ரான் இருக்கிறது எங்கே போவாங்க? EGக்கு போவாங்க. இந்த T2Gயிலேருந்து EGக்கு போகக்கூடிய டிரான்சிஷனுக்கு தான் என்ன பேர் சொல்கிறோம்? இட் இஸ் கால்டு டிடி டிரான்சிஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அடுத்த கேள்வி என்ன கேட்பாங்க? இவங்க எல்லாமே பாருங்கள் 3D சீரீஸில் மெட்டல் அயான்ஸாக இருக்கும் பொழுது என்னென்ன கலர்ஸ் வந்து கிடைக்கிறாங்க அப்படின்றது இங்கே எல்லாமே கொடுத்துருக்கு. டைட்டானியம் 3+ வந்து பர்பிள், அயன் 3+ வந்து எல்லோ, ஸ்காண்டியம் 3+ வந்து கலர்லெஸ். இது வந்து கேள்வி கேட்பாங்க. அதே மாதிரி ஜிங்க் 2+ கலர்லெஸ். இது ரெண்டும் கேள்வி கேட்பாங்க. இவங்க 2 பேர் மட்டும்தான் கலர்லெஸ்ஸு. என்ன ரீசன் அப்படின்னு கேட்டால் ஸ்காண்டியத்துக்கு அட்டாமிக் நம்பர் வந்து 21, எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வந்து 3D1 4s2. பாருங்கள் எத்தனை எலக்ட்ரான் வெளியே போயிருச்சு? 1+2 3 எலக்ட்ரானும் வெளியே போயிருச்சுன்னா அப்படின்னா டி ஆர்பிட்டால் என்னவா இருக்கும்? 0. ஸோ 3Dயில் 0, நோ அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸில். அதனால் எலக்ட்ரான் எக்ஸைட்டேஷன் டிடி டிரான்சிஷன் வந்து அலௌடு இல்லை. அதே போல் டைட்டானியம் என்ன ப்ளஸ்ஸு? 4+. ஏன்னா டைட்டானியத்துக்கு அட்டாமிக் நம்பர் 22, எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 3D2 4s2. இப்போ எங்கேருந்து? இந்த 2 எலக்ட்ரான், இந்த 2 எலக்ட்ரான், 4 எலக்ட்ரான்ஸும் ரிமூவ் ஆயிடுச்சுன்னா டைட்டானியம் 4+ல் இங்கவும் டியில் என்ன இருக்கும்? 0. தென் வாட் அபவுட் ஜிங்க் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜிங்க்குக்கு அட்டாமிக் நம்பர் 30, எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஜிங்க்குக்கு என்ன சொல்கிறோம்? 3D10 4s2. இதில் ஜிங்க் 2+ கொடுக்குறப்ப பாருங்கள் இங்கேருந்து 4sலேருந்து 2 எலக்ட்ரான் வெளியே போயிடுவாங்க. 3Dயில் 10 எலக்ட்ரான் நமக்கு கம்ப்ளீட்டாக ஃபில் ஆகிருக்காங்க. இப்போ கம்ப்ளீட்லி ஃபில்டு எலக்ட்ரான்ஸ் இருக்கிறதுனால இதுவும் கலர்லெஸ். அதனால் இந்த கலர்லெஸ்ஸாக இருக்கக்கூடியது 3 மட்டும் நமக்கு காம்படேட்டிவ் எக்ஸாமில் உங்களுக்கு ரிப்பீட்டேஷன் ஆகும். பெரும்பாலும் கலர்டு கேட்கும் பொழுது உங்களுக்கு யாரை கேட்குறாங்கன்னா அயன் வந்து கேட்குறாங்க. அயன் பாருங்கள் 3+ இருக்கிறப்போ உங்களுக்கு எல்லோ,
அதே போல் அயன் 2+ வந்து கொடுப்பாங்க. Fe2+ வந்து கொடுத்தாங்கன்னா க்ரீன் கலர். இது ரெண்டையும் பார்த்துக்காங்க. அயன் மட்டும் பார்த்துக்காங்க. அதே போல் காப்பர் சம்டைம்ஸ் கேட்பாங்க. காப்பர் வந்து 2+ வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர். காப்பர் வந்து 2+ வந்து ப்ளூ கலர். அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்காங்க. நம்ம அடுத்த கேள்விக்கு போகலாம். கொஷின் நம்பர் 52 என்ன கேட்குறாங்க பாருங்க. ஒய் லுட்டீசியம் 3+ அயன் இஸ் நாட் அப்சார்ப்டு இன் த யூவி விசிபிள் ரீஜன் அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. லுட்டீசியம் 3+ அயனி புற ஊதா கதிர்களை ஏன் உறிஞ்சுவது இல்லை? மீண்டும் இந்த கேள்வி, இந்த லுட்டீசியத்தை பேஸ் பண்ணி இது 3வது கேள்வி. ஒரே தேர்வில் 3 கேள்வி கேட்டிருக்காங்க. நமக்கு லுட்டீசியம் அப்படின்றது அது முன்னாடி லாந்தனை கேட்டிருந்தாங்க. லுட்டீசியத்துக்கு அணு எண் எவ்வளோ சொல்கிறோம்? 71. இதனுடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வந்து என்ன சொல்லுவோம்? 4F14 14. தென் 5D ஒரு எலக்ட்ரான் இருக்கும். தென் 6S 2 எலக்ட்ரான்ஸ் இருப்பாங்க. நமக்கு கேள்வி என்ன கேட்டிருக்காங்க? லுட்டீசியம் 3+ அப்படின்னா Lu3+ அப்படின்னும் பொழுது இந்த அவுட்டர் மோஸ்ட் இருக்கக்கூடிய 3 எலக்ட்ரான் வந்து இட் வில் பி ரிமூவ் ஆயிரும். ஸோ வி ஹேவ் த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 4F14 அப்படின்றது கிடைக்கும். அந்த 4F14 அப்படின்றது ஃபுல்லி ஃபில்டு, முழுவதும் நிரப்பப்பட்டிருக்கு. முழுவதும் நிரப்பப்பட்டிருக்கிறதுனால நோ அன்பேர்டு எலக்ட்ரான், நோ அன்பேர்டு. உங்களுக்கு தனித்தனி எலக்ட்ரான்ஸ் வந்து இல்லை. அன்பேர்டு எலக்ட்ரான்ஸ் இல்லாததுனால இட் வில் பி கலர்லெஸ். அல்லது என்ன டிரான்சிஷன் இல்லை? எஃப்எஃப் டிரான்சிஷன் வந்து ஃபர்பிடன். அதனால் ஆன்சர் வந்து நமக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ. பாருங்கள், ஃபுல்லி ஃபில்டு எஃப் சப்ஷெல் அப்படின்றது இருக்குது. அதனால் இது வந்து கலர்லெஸ். அதனால் விசிபிள் ரீஜனில் லைட்டை வந்து அப்சார்ப்ஷன் வந்து கிடையாது அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த கேள்வி தொடர்பாக இங்கே இருக்கு. நம்ம ஏற்கனவே பேசுனது தான். பாருங்கள், லுட்டீசியம் 71, லுட்டீசியம் என்ன ப்ளஸ்ஸு 3+ அப்படின்னு வரும்பொழுது 4Fல என்ன இருக்குது? அங்கே 14 இருக்குது. அன்பேர்டு எலக்ட்ரான்ஸு கிடையாது. அதனால் விசிபிள் ரீஜனில் லைட்டை வந்து அப்சார்ப்ஷன் பண்ணாது அப்படின்னு சொல்கிறோம். அடுத்த கேள்விக்கு போகலாம். கொஷின் நம்பர் 57. The melting and boiling point of transition series dash move from left to right of the period. ஒரு தொடரில் ஸ்காண்டியத்தில் இருந்து டுவேர்ட்ஸ் ஜிங்க் வரைக்கும். ஸ்காண்டியத்துக்கு அணு எண் 21, ஜிங்குக்கு அட்டாமிக் நம்பர் 30 அப்படின்னா ஸ்காண்டியத்திலேருந்து ஜிங்க் வரப்போ மெல்டிங் பாயிண்ட்டு பாயிலிங் பாயிண்ட் என்ன ஆகுறாங்க அப்படின்னு கேள்வி கேட்பாங்க. இந்த மெல்டிங் பாயிண்ட் அண்ட் பாயிலிங் பாயிண்ட் அப்படின்றது டிபெண்ட்ஸ் ஆன் நம்பர் ஆஃப் அன்பேர்டு எலக்ட்ரான். வச்சுக்கோங்க, நம்பர் ஆஃப் அன்பேர்டு எலக்ட்ரானை பொறுத்து இருக்குது. ஸோ நம்பர் ஆஃப் அன்பேர்டு எலக்ட்ரான் ஃபஸ்ட்டு என்ன ஆகுவாங்க? இன்க்ரீஸ் ஆகுவாங்க. நமக்கு மேக்ஸிமம் அன்பேர்டு எலக்ட்ரான் எதுக்கு இருக்கும்? குரோமியத்துக்கு இருக்கும். குரோமியத்துக்கு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் என்ன சொல்கிறோம்? 3D5 4S1. ஸோ அன்பேர்டு எலக்ட்ரான் டோட்டல் எவ்வளோ இருக்குது? 6 இருக்குது. இது குரோமியம் ரீச் ஆன உடனே சடனாக என்ன ஆக ஆரம்பிக்கும்? டிக்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ ஆப்ஷன்ஸ் வந்து நமக்கு எது சரி? டி அப்படின்றது சரி. பாருங்கள், இன்க்ரீசஸ் டு மேக்ஸிமம் தென் டிக்ரீசஸ். மேக்ஸிமம் அதிகரிச்சுட்டு மீண்டும் குறையும். இது தொடர்பாக வேறு என்ன வினாக்கள் கேட்கலாம் பாருங்கள். நமக்கு எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம்? குரோமியத்திலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். எவ்வளவு? 1397 டிகிரி செல்சியஸாக இருக்குது. பட் மேக்ஸிமம் யாருக்கு போகுது? ஸ்காண்டியத்திலேருந்து குரோமியத்துக்கு மேக்ஸிமம். யாருக்கு லீஸ்ட் அப்படின்னு கேட்பாங்க. பாருங்கள், மேங்கனீஸுக்கு குறைய ஆரம்பிக்குது. எதுலேருந்து? குரோமியத்திலேருந்து மேங்கனீஸுக்கு குறைய ஆரம்பித்து தென் என்ன ஆகுறாங்க? நமக்கு இன்க்ரீஸ் ஆகுறாங்க. 3D சீரீஸில் லீஸ்ட் அப்படின்னு வரும்பொழுது ஜிங்க்கு. என்ன ரீசன்னா நோ அன்பேர்டு எலக்ட்ரான். இதை ஜிங்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 3D10 4S2 எல்லாமே ஃபுல்லி ஃபில்டாக இருக்கிறதுனால குறைய ஆரம்பிக்குது. ஸோ நமக்கு என்ன ஆகுது? இன்க்ரீசஸ், மேக்ஸிமம் ரீச் ஆகுது, தென் டிக்ரீசஸ். இதை மட்டும் பார்த்துக்காங்க. மேங்கனீஸுக்கு குறையிறதுக்கு வாட் இஸ் த ரீசன் அப்படின்னு கேட்டாக்கல, நமக்கு மேங்கனீஸுக்கான எலக்ட்ரானிக் அட்டாமிக் நம்பர் எவ்வளவு? 25. எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் என்ன சொல்கிறோம்? 3D5 4Sl2.
இது வந்து ஆஃப் ஃபீல்டு, இது வந்து ஃபுல்லி ஃபில்டாக இருக்கிறதுனால நமக்கு இங்கே வந்து மெல்ட்டிங் பாயிண்ட் வந்து நமக்கு குறையிறாங்க. அப்புறம் ஏன் சார் ஜிங்க்குக்கு ரொம்ப குறையுதுன்னு கேட்டால், ரெண்டுமே ஃபுல்லி ஃபில்டு. 3D ஆர்பிட்டால் 4s ஆர்பிட்டால் ரெண்டுமே ஃபுல்ஃபில் ஆகிருக்கிறதுனால அங்கே வந்து ரொம்ப குறையிறாங்க. ஸோ இதில் இந்த வேர்டு ஃபஸ்ட்டு பாயிண்ட் பாருங்கள். இன் 3D சீரீஸ் ஸ்கேண்டியம் டு குரோமியம் மெல்ட்டிங் பாயிண்ட் அண்ட் பாயிலிங் பாயிண்ட் வந்து ஃபஸ்ட்டு என்ன ஆகுது, இன்க்ரீசஸ். தென் மேங்கனீஸ்லேருந்து ஜிங்க் மெல்ட்டிங் பாயிண்ட் அண்ட் பாயிலிங் பாயிண்ட் வந்து டிக்ரீசஸ். தென் செகண்ட் பாயிண்ட்டு, இந்த 12th குரூப்பில் 12வது தொகுதி யார் இருக்காங்க, ஜிங்க்கு, காட்மியம், மெர்க்குரி, இவங்கெல்லாம் இருக்காங்க பாருங்கள். ஜிங்க்கு, காட்மியம், மெர்க்குரி, தேர் இஸ் நோ அன்பேர்டு எலக்ட்ரான். அவங்கள எலக்ட்ரான் அன்பேர்டு எலக்ட்ரான்ஸ் இல்லை. அதனால் என்ன நடக்கும், அந்த டி ஆர்பிட்டால் hence due to the absence of covalent bond melting point and boiling point are very low. இதில் 12வது குரூப்பில் ஜிங்க்குக்கு, காட்மியத்துக்கு, மெர்க்குரிக்கெல்லாம் மெல்ட்டிங் பாயிண்ட்டு பாயிலிங் பாயிண்ட்டு ரொம்ப கம்மியாகிடுறாங்க. ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா டி ஆர்பிட்டால் எப்படி இருக்குது, ஃபுல்லி ஃபில்டாக இருக்குது, அன்பேர்டு எலக்ட்ரான்ஸ் வந்து இல்லை. அதே போல் மேங்கனீஸு ஃபாலோடு பை இந்த குரூப்பில் என்ன வருவாங்க, டெக்னீஷியம். அதனால் பாருங்கள், மேங்கனீஸ் அண்ட் டெக்னீஷியம் கம்பேரிட்டிவ்லி லோ மெல்ட்டிங் பாயிண்ட், குறைவான உருகுநிலை இருக்குது. என்ன ரீசனால் அப்படின்னு கேட்டால் பாருங்கள், வீக் மெட்டாலிக் பாண்ட். அவங்க வந்து உலோக பிணைப்பு வந்து வலிமை குறைந்ததாக இருக்குது. ஏன் வலிமை குறைந்ததாக இருக்குன்னாக்கல பாருங்கள், ஸ்டேபிள் ஆஃப் ஃபீல்டு D5 கான்ஃபிகரேஷன். இப்போ மேங்கனீஸுக்கு பார்த்து பாருங்கள், D5 கான்ஃபிகரேஷன் வந்து ஆஃப் ஃபீல்டில் ஸ்டேபிளாக இருக்குது. அதனால் அவங்களுக்கான மெல்ட்டிங் பாயிண்ட் வந்து கம்பேரிட்டிவ்லி லோவாக இருக்குது. இந்த பீரியாடிக் டேபிள் டி பிளாக்குக்கு மட்டும் இப்போ சொல்கிற தகவல். டி பிளாக்கில் பாருங்கள், லோயஸ்ட் மெல்ட்டிங் பாயிண்ட் யாருன்னா மெர்க்குரி. அதே டி பிளாக்கில் ஹையஸ்ட் மெல்ட்டிங் பாயிண்ட் யாருன்னா டங்ஸ்டன். மெர்க்குரியினுடைய மெல்ட்டிங் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கில் -38 டிகிரி செல்சியஸ். அதனால தான் மெர்க்குரி எந்த ஃபார்மில் இருக்குது, லிக்யூட் இன் ஸ்டேட், திரவ நிலையில் இருக்குது, பாதரசம் அப்படின்னு சொல்கிறோம் தமிழில். டங்ஸ்டனை வந்து ஒய் யூஸ் ரஷ்ய ஃபிலமெண்ட். கேள்வி வந்து டங்ஸ்டனை வந்து ஏன் மின் இலைகளில் ஃபிலமெண்ட்டாக மின் இலையாக பயன்படுத்துகிறோம் அப்படின்னு கேட்டால் இதுதான் ஆன்சர். என்ன ஆன்சரு, மெல்ட்டிங் பாயிண்ட் ஆஃப் டங்ஸ்டன் வந்து அதிகம். எவ்வளவு, 3400 டிகிரி செல்சியஸ். அதனால் இது வந்து நமக்கு காம்படேட்டிவ் எக்ஸாம்பிள் கட்டாயம் இந்த பகுதியிலிருந்து வினாக்கள் வந்து கேட்குறாங்க. ஸோ இது எல்லாமே நமக்கு நடந்து முடிந்த யூஜிடிஆர்பில் கேட்கப்பட்ட வினாக்கள், விடைகள். இது தொடர்பாக அடுத்தடுத்த தேர்வுகளில் என்ன கேட்கலாம் அப்படின்றத நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். கிட்டத்தட்ட ஒரு 10 வீடியோக்கள் வந்து நம்ம அந்த யூஜிடிஆர்பியில் கேட்கப்பட்ட 10 யூனிட்ல இருந்தும் வீடியோ வந்து போட்டிருக்கிறோம். நீங்கள் யூஜிடிஆர்பிக்கு தயாராகக்கூடிய ஆஸ்பிரண்ட்டாக இருந்தாலும் சரி, நீட்டு தேர்வுக்கு தயாராகக்கூடிய மாணவர்களாக இருந்தாலும் சரி, இந்த வீடியோ வந்து கட்டாயம் உங்களுக்கு தேர்வுக்கு பயனுள்ளதாக இருக்கும். உங்களை போலவே தேர்வுக்கு தயாராகக்கூடிய மாணவர்களுக்கு இது போன்ற நல்ல வீடியோக்களை வந்து பகிர்ந்து அவர்களும் பயன் பெறுவதற்கு உதவி செய்யுங்கள். பிடித்திருந்தால் பகிருங்கள். நன்றி, வணக்கம்.